வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி இருந்த விடுதலை சிறுத்தைகள், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவை இப்போது அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழக அரசாங்கத்திலே இடம்பெற்றுள்ளன. அதனால இந்த கூட்டணி கிட்டத்தட்ட முறிந்துவிட்டது. இதை வெளிக்காட்டும் வகையில் ராசா உள்ளிட்டோர் மிக கடுமையான எதிர்வினைகளை விடுதலை சிறுத்தைகள் மற்றும் முஸ்லீம் லீக் மீது நிகழ்த்தினார்கள். இதற்கு விடுதலை சிறுத்தைகள் தரப்பிலிருந்தும் பதில் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் இப்போது உதயசூரியன் சின்னத்திலேயே நின்று வெற்றி பெற்ற மனிதநேய மக்கள் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையே கூட உரசல்கள் ஆரம்பித்து விட்டன. அதாவது மனிதநேய மக்கள் கட்சியின் முக்கியமான நிர்வாகிகள் கூட்டம், அதாவது தலைமை நிர்வாகிகள் கூட்டம் கடந்த மே 19, 20 ஆகிய 2 தினங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய ராயபுரத்திலே ஒரு ஹோட்டலிலே ஒரு மண்டபத்திலே நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் முடிவில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அக்கட்சி அறிவித்தது. என்னென்ன தீர்மானம் என்றால், இந்த தேர்தலில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி, இப்போது அமைந்திருக்கிற தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு வாழ்த்து, இதெல்லாம் சொல்லிட்டு இனி எந்த தேர்தல் நடந்தாலும் அதில் மனிதநேய மக்கள் கட்சி சொந்த சின்னத்தில் தான் போட்டியிடும் என்பதுதான் அந்த தீர்மானங்களிலே இருக்கக்கூடிய கடைசி தீர்மானம். அதான் முக்கியமான தீர்மானம். இதற்கு உடனடியாக திராவிட முன்னேற்ற கழக தரப்பிலிருந்து எதிர்வினைகள் ஆற்றப்பட்டிருக்கின்றன. அதாவது மே 19, 20 இந்த 2 தினங்களிலே அந்த நிர்வாகிகள் கூட்டம் நடந்து முடிந்த நிலையில் உடனடியாக அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் தலைவருமான திரு ஜவாஹிருல்லா நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதிக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறார். அவர் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு தொண்டர் AKS முருகன் என்ற தொண்டர் வெற்றி பெற்ற ஈரம் காய்வதற்குள் தனி சின்னத்தில் தான் இனிமேல் போட்டியிடுவேன் என்று அறிவித்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் உங்களுடைய உதயசூரியனில் வெற்றி பெற்ற உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நீங்கள் இந்த முடிவை அறிவிக்கலாம் என்று நாகப்பட்டினம் முழுவதும் அவர் போஸ்ட் அடித்து ஓட்ட, ஜவாஹிருல்லா ஒரு பக்கம் மனிதநேய மக்கள் கட்சியின் அந்த கருப்பு வெள்ளை துண்டு, இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த வண்ணமான கருப்பு சிவப்பு துண்டு, ஒரே துண்டில் இரு பக்கமும் இரு கட்சிகளின் வண்ணம் அணிந்த துண்டை அணிந்து அவர் திமுக நிர்வாகிகளோடு நன்றி சொல்ல போனாலும் சென்ற இடமெல்லாம் நீங்கள் ராஜினாமா செய்துவிட்டு தனி சின்னத்தில் நில்லுங்கள் என்ற போஸ்டர் அவருக்கு மிகுந்த வேதனையையும் எரிச்சலையும் தந்திருக்கிறது என்கிறார்கள். சரி, இந்த கூட்டத்தில் என்ன நடந்தது என்று பார்த்தோம் என்றால், அந்த 2 தினங்கள் நடந்த அந்த நிர்வாகிகள் கூட்டத்திலே மிக முக்கியமான காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அதாவது இப்போ நம்மோடு சேர்ந்து வெற்றி பெற்ற முஸ்லீம் லீக் கட்சி தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் இடம் வகிக்கிறது. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையில் இடம் வகிக்கிறது. நாங்கள்லாம் தேர்தலுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட படிச்சு சொன்னோம், வேண்டுகோள் வச்சோம், நாமளும் தனி சின்னத்திலே நிற்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தோம். ஆனால் திமுக வற்புறுத்துகிறது, திமுக கட்டாயப்படுத்துகிறது என்று சொல்லி நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலேயே நிற்க நீங்க முடிவு பண்ணீங்க. இப்ப பாருங்க, தனி சின்னத்தில் நின்றவர்கள் எல்லாம் ஆட்சியில் ஒரு அங்கம் வகிக்கிற ஒரு அமைச்சராகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நாம இப்படி ஆயிட்டோம். அதனால இனிமேலாவது நாம் தனி சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று குறிப்பாக முஸ்லீம் லீக் கட்சியை மையப்படுத்தி இந்த சின்ன விஷயத்தை மட்டும், சின்ன விவகாரத்தை மட்டும் சுமார் 4 to 5 மணி நேரம் அந்த கூட்டத்திலே விவாதித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கூட்டத்திலே இருக்கிற முக்கியமான பல நிர்வாகிகள் உள்ளாட்சி தேர்தல் அடுத்து வர இருக்கிறது, இப்போதே தமிழ்நாட்டிலே மனிதநேய மக்கள் கட்சி கிட்டத்தட்ட 1000 என்கிற எண்ணிக்கையிலே நாம் வார்டு உறுப்பினர்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஊராட்சி என்ற அளவிலிருந்து நாம் கிட்டத்தட்ட 1000 வார்டு உறுப்பினர்களை நாம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கும் கூட கடலூர் மாவட்டத்திலே லால்பேட்டை பேரூராட்சி தலைவராக நம்முடைய கட்சியை சேர்ந்தவர் தான் இருக்கிறார். இந்த நிலையில் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் நாம் மேலும் அதிகமான உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும் என்றால் நாம் இப்போதாவது தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு மாற வேண்டும் என்றெல்லாம் அந்த கூட்டத்திலே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திரு ஜவாஹிருல்லா அவர்கள் இதையெல்லாம் திட்டவட்டமாக மறுத்து அப்படிலாம் பண்ண முடியாது, நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் கூட்டணி வைத்து இந்த தேர்தலை சந்தித்தோம், அவர்களால் தான் இந்த வெற்றி பெற்றோம், இப்போது நாம் அணி மாறுவது என்பது கூட்டணிக்கு செய்கிற துரோகமாக ஆயிடும், அதனால அந்த துரோகத்தை நான் செய்ய மாட்டேன் என்று அந்த கூட்டத்திலே ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகுதான் சரி, அப்படி என்றால் இனிமேலாவது நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தான் கூட்டணி என்றால் நமக்கென்று சின்னம் வேண்டும், நம்முடைய சொந்த சின்னத்தில் போட்டியிடுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதையும் இந்த 4 to 5 மணி நேரம் விவாதித்து அந்த தீர்மானத்தை அந்த அறிவிப்பிலே கொண்டு வருவதற்கே மிகப்பெரிய ஒரு விவாதம் நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த பின்னணியில் தான் தனி சின்னம் என்கிற தீர்மானத்தை மனிதநேய மக்கள் கட்சி இயற்றி இருக்கிறது. இதற்கு எதிரொலியாகத்தான் நாகப்பட்டினத்திலே அவர் நன்றி சொல்லும் போதே இந்த அளவுக்கு, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நீங்க சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்துவிட்டு
நீங்கள் உங்கள் சொந்த சின்னத்திலே போட்டியிடலாமே என்ற போஸ்டர்களும் ஒட்டப்பட்டிருக்கின்றன. இதனால மனிதநேய மக்கள் கட்சியிலும் இப்போது பெரிய அளவு ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அங்கிருந்து தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட அல்லது முஸ்லீம் லீக் இந்த கட்சிகளுக்கு போகலாமா என்கிற அளவுக்கு நிர்வாகிகளிடையே ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் திமுக கூட்டணியில் இருக்கிற முக்கியமான அம்சம். இன்னொன்று, அதிமுகவில் வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருக்கு அமைச்சரவையில் இடம் இல்லை என்பது உறுதியாகிவிட்டது. அவர்கள் மீண்டும் பழைய பல்லவியை பாட ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது எடப்பாடி பழனிசாமி தான் எங்கள் பொதுச் செயலாளர், தங்கள் கட்சியை எந்த விதத்திலும் நாங்கள் கைப்பற்ற எந்த முயற்சியும் செய்யவில்லை என்றெல்லாம் அவர்கள் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இப்போ கோவை மாவட்டத்தில் நடந்த அந்த சிறுமி படுகொலை, ஒரு 10 வயது சிறுமியுடைய அந்த படுகொலை மாநிலத்திலேயே உலுக்கி இருக்கிறது. இதை எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி வன்மையாக கண்டித்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் வன்மையாக கண்டித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த அரசுக்கு ஆதரவாக ஓட்டு போட்ட வேலுமணியும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவரு ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்கிற ஓரிரு நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கையிலே வெளியிட்டிருந்த அந்த வார்த்தைகளையே இப்போது வேலுமணியும் பயன்படுத்தியிருக்கிறார். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்ற ரீதியில் தமிழக வெற்றி கழக அரசை விமர்சித்திருக்கிறார். மீண்டும் அவர்கள் அதிமுகவுக்குள், அவங்க அதிமுக தான் இருக்காங்க, உறுப்பினராக இருக்காங்க, ஆனால் ஏற்கனவே அவர் வகித்த பதவிகளை அடைய முடியுமா என்றால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக இடமளிக்க மாட்டார் என்று சொல்கிறார்கள். என்ன பண்ணலாம் என்று வேலுமணி அணியில இருக்கிற சிலர் எடப்பாடி தரப்பை அணுகிய போது, நீங்கள் அந்த சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பிலே விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தீர்கள் அல்லவா, அந்த ஆதரவை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் என்று ஆளுநரை சந்தித்து வேலுமணி உள்ளிட்டோர் சென்று அவர்களிடம் ஆளுநரிடம் மனு அளிக்க வேண்டும். நாங்கள் அதிகாரப்பூர்வமாக எங்களுடைய ஆதரவை விலக்கிக் கொள்கிறோம். தமிழக வெற்றி கழக அரசுக்கு நாங்கள் அளித்த அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு என்பது இப்போது நாங்கள் அந்த ஆதரவை விலக்கி கொண்டு விட்டோம், நாங்கள் ஆதரவு அளிக்கவில்லை என்பதை நீங்கள் ஆளுநரிடம் எழுத்துப்பூர்வமாக சொல்ல வேண்டும் என்று எடப்பாடி தரப்பில் அவர்களுக்கு நிபந்தனை விதிக்கப்பட்டிருப்பதாக அதிமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அப்படியே அவர்கள் ஆளுநரிடம் மனு அளித்தாலும் இந்த முக்கியமான ஆளுமைகளான வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், நாமக்கல் தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட இந்த முக்கியஸ்தர்களுக்கு மீண்டும் அவர்கள் வகித்து வந்த அதிமுகவிலே அவர்கள் வகித்து வந்த பதவிகள் அளிக்கப்படுமா என்பது கேள்விக்குறிதான் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி தரப்பின் மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த தோல்விக்கான விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டமாக சென்று ஸ்டாலின் நியமித்த அந்த கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொரு திமுக நிர்வாகியையும் சந்தித்து இந்த தோல்விக்கு காரணமாக நீங்கள் சொல்வது என்ன என்று அவர்கள் கேட்டு அதை அறிக்கையாக தயாரித்து ஸ்டாலினிடம் இன்னும் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் மாவட்டமாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொன்ன விஷயம், நீங்கள் என்னுடைய காதுகளாக அங்க போறீங்க, அதனால உங்களிடம் திமுக நிர்வாகிகள் சொல்கிற விஷயத்தை யாரிடமும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள கூடாது, அவற்றை அறிக்கையாக ரெடி செய்து என்னிடம் அளிக்க வேண்டும் என்கிற அந்த அறிவுறுத்தலை அவர் செய்திருக்கிறார். இப்போ இதே போல அந்த உடன்பிறப்புகளின் குரல் என்ற அளவிலே ஒரு வெப்சைட்டும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலேயும் நீங்கள் உங்களுடைய இந்த எண்ணத்தை நீங்கள் பதிவு செய்யலாம் என்று ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்துள்ளார். இந்த வகையில் மாவட்டமாக சென்று அந்த விசாரணை குழு அவர்கள் விசாரணை நடத்தி அந்த ஆய்வறிக்கை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த வெப்சைட்டிலே பதிவு செய்கிற அந்த கருத்துக்கள் ஒரு பக்கம், இந்த 2 வெவ்வேறு அறிக்கைகளையும் தொகுத்து இதை முதலமைச்சரின் கவனத்துக்கு எடுத்து செல்கிற பொறுப்பு யாருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. ஏனென்றால் ஒவ்வொரு நிர்வாகியும் மாவட்ட செயலாளர் தான் காரணம், மண்டல செயலாளர் தான் காரணம், இந்த பெண் அமைப்பு தான் காரணம் என்றெல்லாம் பல்வேறு விதமான விஷயங்களை அந்த விசாரணையிலே அவர்கள் அளித்திருக்கிறார்கள். இதனால முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த அறிக்கைகளை படித்து அவற்றை வரிசைப்படுத்தி அவற்றை தொகுத்து தன்னிடம் அளிக்கக்கூடிய அந்த நபர் திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் அனுதாபியாக இருக்கணும், ஆனால் அவர் கட்சி விவகாரங்களோடு சம்பந்தப்பட்டவராக இருக்கக்கூடாது என்கிற ஒரு முடிவுக்கு இப்போ 2 பேரை இதற்காக அவர் தேர்வு செய்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். யார் அந்த 2 பேர் அப்படின்னா, விசாரணை குழுவினர் கொடுக்கிற ஆய்வு அறிக்கைகளை படித்து அவற்றை தொகுத்து ஸ்டாலினிடம் அளிக்க வேண்டிய அந்த நபர் கடந்த திமுக ஆட்சியில் மாநில திட்டக்குழு துணைத் தலைவராக இருந்த ஸ்டாலினுடைய மிக நெருங்கிய நண்பராக அறியப்பட்ட பொருளாதார ஆய்வாளர் திரு ஜெயரஞ்சன் அவர்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார் ஸ்டாலின். இன்னொன்று, இந்த வெப்சைட்டில் வர்றதெல்லாம் முழுமையாக தொகுத்து எடுத்து வருகிற அந்த பணியை திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அதில் ஈடுபட்டிருந்த கனவு தமிழ்நாடு
என்ற அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற சுரேஷ் சம்பந்தத்திடம் இந்த பொறுப்பை அளித்திருக்கிறார். அதாவது மாவட்டமாக சென்று அவர்கள் எடுத்து வரும் விசாரணை அறிக்கைகளை தொகுத்து தன்னிடம் அளிக்க வேண்டிய பொறுப்பை திரு ஜெயரஞ்சன் அவர்களிடமும், இந்த வெப்சைட்டிலே வருகிற அந்த கருத்துக்களை தொகுத்து அளிக்க வேண்டிய அந்த பொறுப்பை சுரேஷ் சம்பந்தத்திடமும் ஸ்டாலின் அளித்திருக்கிறார். ஏனென்றால் இந்த விஷயத்தில் ஒரு கட்சிக்காரர் நேரடியாக கட்சி விவகாரங்களில் சம்பந்தப்படுகிற ஒரு நிர்வாகி இருந்துவிடக் கூடாது, அந்த அளவுக்கு அந்த அறிக்கைகள் ஒரு பாரபட்சம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஸ்டாலின் ஜெயரஞ்சனுக்கு இந்த புதிய அசைன்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார் என்று திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். இதுதான் இன்றைய அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.